Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாஞ்சில் குழப்பம் மீண்டும் உங்களை நோக்கி அதிமுகவை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் திரும்பி இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பாக நம்ம தீர்மானித்தது பெரும்பான்மையை விஜய் நிரூபித்து விட்டார், அடுத்து என்ன சவால்கள் என்னென்னு அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி அதிமுகவுக்குள்ளே அடுத்தடுத்து அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு ஆதரவு கொடுத்தாங்க, அதிமுகவில் நீண்ட காலம் பயணித்தவர், இன்றைக்கி அவர் அதிமுகவில் இல்லை, அரசியல் விமர்சகராக வந்திருக்கிறார். அதிமுகவுடைய சார்ந்த கருத்துக்களை அவர் தொடர்ந்து பேசுறதுனால அவர்கிட்ட அது கேள்வி. கட்சியின் நிர்வாகிகள்லாம் புரட்டா சூரி போல மொத்தத்தையும் அழிச்சிட்டு திரும்பியும் கோடை போடுங்க, இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இப்போ திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட்சி பதவியை பறித்ததை மொத்தத்தையும் பறிச்சுட்டு போக வேண்டியது தானே. நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஆள்லாம் வெளியில் போயாச்சு, இன்னும் இருக்கிற இந்த 25-30 பேரை நீக்கியிருக்காங்களா, அவங்களையும் நீக்கிற வேண்டியது தானே. செங்கோட்டையும் போயாச்சு, ஓபிஎஸ் போயாச்சு, அன்வர் ராஜாவில் வந்து மொத்த வரையும் அனுப்பி விட்டாச்சு. இன்னும் மிச்ச மீதி இருக்கிறதையும் எதுக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அதிமுகன்னு ஒரு பேனர் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த கட்சிக்கு உள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டிருப்போம், சிறை சென்றிருப்போம், அடிபட்டிருப்போம், மிதிப்பட்டிருப்போம். இந்த இயக்கத்தில் ஒவ்வொருத்தரும் 45 ஆண்டு 50 ஆண்டு காலம், அவர் சிவி சண்முகம் சொன்ன மாதிரி ஒரு 2-3 தலைமுறை இந்த இயக்கத்தை கண்டு வளர்ந்து வந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி என்பவர் தன் மனதே மாற்றாமல் இன்னும் அந்த பொதுச் செயலாளர் பதவி, முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுவதனால இந்த வரக்கூடிய விபரீத செயல்பாடுகள் இன்னும் போக போக நடக்கும். இப்போ தான் கோடு போட்டிருக்கீங்க, இன்னும் பல கோடு 50 புரோட்டா சாப்பிடும்போது பல கோடுகள் வரும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இது வரைக்கும் நீக்கினப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேரை தான் நீக்கினாங்க. இந்த முறை தான் நீக்கல. ஓபிஎஸ் அண்ணன் கூட இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் கொத்தா தான் அனுப்புனார். அப்போ எல்லாம் இவங்க சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க, ரசனையாக தான் இருந்தாங்க. அன்னைக்கு கேட்டிருக்கலாமே, சிவி சண்முகம் கேட்டிருக்கலாம், தங்கமணி கேட்டிருக்கலாம், வேலுமணி கேட்டிருக்கலாம். ஏங்க அவர் வந்து கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளருங்க, அவரை எப்படிங்க நீக்கிறீங்க? இப்போ அண்ணன் சொன்னார ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு இது எடுத்து சொன்னார, கட்சியோட பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரத்தில் இருக்கிறவர் என்ன சொல்றாரோ அதுதான் சட்டசபையில் கேட்டுக்கிடணும், அதுதான் கொறடாவோட விதிமுறைங்கிறத சொல்றாருல. அதே தானே அன்னைக்கு ஓபிஎஸ் அண்ணன் சொன்னாரு. அவரை எதிர்கட்சி தலைவருங்கிறத எழுதி கொடுத்தது யாரு? ஒருங்கிணைப்பாளர் தானே. அன்னைக்கு இருந்த அப்பாவு சபாநாயகர் எங்க போனாரு? நீங்க கேட்கணும்ல, ஏன் அந்த கான்ஸ்டிடியூஷன் எடுக்கல, எதுக்காக அந்த வழக்கை நீங்க எடுக்கல? அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் யாரு? பொதுச் செயலாளர் அந்தஸ்துல இருந்தவர் அவர் தான். அவர் தலைமையில தான் பொதுக்குழுவே குடிச்சு அவருக்கு தானே தண்ணீர் பாட்டில் எடுத்து அடிச்சேங்க, கட்சியை உடைச்சேங்க. இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வலிச்ச, அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்ன? சிவி சண்முகமா இருக்கட்டும், அல்ல அண்ணா, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. 2024 புலவு எடுத்து போனா 6 பேர் சேர்ந்து பேசுறீங்க, முடியல. அன்னைக்கு நீங்க உடனே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பார்த்துருக்கலாம், ஒருங்கிணைப்பாளர் வழக்குகள் இருக்கு, நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கிறோம். அன்னைக்கே நீங்க பேசி முடிவு எடுக்காம இன்னைக்கு இந்த அவசியத்துக்கு இன்னைக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க வாரீங்க. நான் வரவேற்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. இன்னைக்காவது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் உருவாயிட்ட, திமுகவோட பி டீமா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. பலமுறை சொல்றோம், கொடநாடு வழக்கை எடுக்கல, திமுகவோட பி டீமா செயல்படுறாருங்கிறோம். அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கழிஞ்ச ஒரு தேர்தலுக்கு ஒரு 30 நாள் இருக்கும்போது திமுக இணைக்கிறாரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அப்ப அவர் பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க, அவரோட எத்தனை பேர் பயணிப்பாங்க, அவங்களோட வாழ்க்கைகளை எல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காம அவரை மட்டும் போயிட்டார். நம்ம ஆளும் என்ன போயிட்டாரு, தான் மகனுக்கு இன்னொரு சீட்டு வேணும், வாழ்க்கை வேணும்னு இவரும் போயிட்டாரு, எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ நாங்கள்லாம் எங்க நிக்கிறோம்? அனாதையா நிற்க தெருவில். அப்போ திமுகவும் அதுவும் வந்து குதிரை பேரம் தானே. நீங்க தேர்தலுக்கு பிறகு குதிரை பேரம் நடத்துற, அவர் தேர்தலுக்கு முன்னாடி குதிரை பேரம் போயிட்டார்ல, வைத்திலிங்கத்தை தூக்குறது. அடுத்த இன்னைக்கு அதனாலதான் உங்க கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை வருது? அதிமுக வந்தவெல்லாம் மேல இருக்கிறான், திமுக உழைச்சவெல்லாம் கீழே போறதுனாலதான் இன்னைக்கு நீங்க குளத்தூர்லயே தோல்வி அடைஞ்சீங்கன்னு வருது. இப்ப என்ன சொல்றீங்க? ஓபிஎஸ் நீங்க வந்து எதை நம்பி வந்தீங்களோ அது நடக்கலன்னா நீங்க திரும்பி கூட போயிருங்கன்னு கூட இன்னைக்கு பேச்சு தகவல் வருது. அப்படியா? யார் சொல்லியிருக்கா? அவரால் என்ன செய்ய முடியும்? நீங்க இன்னும் கொண்டு போய் ஓபிஎஸ் வந்து ஒரு அங்கீகாரமா இருந்தவர், அவரை கொண்டு போய் திமுக பெரிய பதவியில் உட்கார வச்சு அங்க இருக்கிறவங்க போயிருவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது. இங்க ஏற்கனவே திமுக அதிமுக கூட்டணி பேசுறாங்க இருக்கும்போது 2 பக்கமும் பிரச்சனை இருக்கு. அதிமுக பக்கமும் பிரச்சனை இருக்கு, திமுக கனிமொழி மேடம்லாம் ஏத்துக்கிடவே இல்லைங்கிறது. அப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ப நீங்க தொட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் கூட நீங்க அதிமுக போறதுன்னா போலான்னு திமுக பச்சை கொடி காட்டிட்டா அப்படின்னா, இன்னைக்கு எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு,
கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்லாம் சசிகலா, தினகரன் உள்ளிட்டவர்கள்லாம் இங்கே அதிமுகவில் சேர்க்கப்பட்டு கட்சியை பலப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதைத்தான் செங்கோட்டையன் சொன்னார். அதுதான் சசிகலாமாவே சசிகலா அதான் சொல்லியிருக்காங்க. மாற்று கட்சியில போனவங்க கூட திரும்பி வந்தா நம்ம அண்ணா திமுக பலப்படுத்தலாம் தானே கூப்பிடுவாங்க. ஆமா, அது அண்ணன் ஓபிஎஸ் தான் முடிவு எடுத்துக்கிடணும். நம்ம திமுக இப்படி போய் வெறும் எம்எல்ஏ உட்கார போறோமா, இல்ல திரும்பி நம்ம அண்ணா திமுக நம்ம வளர்ந்த கட்சி நமக்கு 3 முறை முதல்வராக கொடுத்த இடத்துல வந்து நம்ம வரணுமாங்கிறத அவர் தான் முடிவு எடுத்துக்கணும். அப்ப மீண்டும் பழைய அதிமுக வைத்திலிங்கம் அவரா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியன் இருக்கட்டும், அன்வர் ராஜாவா இருக்கட்டும் போன்றவர்கள் எல்லாருமே இனி திமுக போய் நீங்க வெறும் எம்எல்ஏ இல்லாத ஒரு பதவி எத்தனை பேர் போய் உட்கார்ந்து இருக்கிற அண்ணா திமுக காரங்கள்லாம் திமுக போய் பயணிக்க முடியாதுங்கிறது ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதையும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அதுவும் குதிரை பேரம் தான். இப்ப நடந்தது குதிரை பேரம் சொல்லும் போது அதுவும் குதிரை பேரம் தான் நாங்களும் சொல்லுவோம். ஏன்னா எங்க வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்க எதிர்பார்க்கணும். ஒரு ஓபிஎஸ் நீங்க பேசவே முடியல, அப்புறம் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரும் போது அவரோட பின்னாடி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கூட தெரியாம ஒரு முதல்வர் வந்து அவங்கள இணைச்சுக்கிட்டு அவரை மட்டும் கூட்டிட்டு போனது எவ்வளவு பெரிய, அதுவும் ஒரு பெரிய பாவ செயலுக்கு உட்பட்டதானே. இப்ப இவர் வந்துட்டாரு, இவரை சேர்க்கலாமா சேர்க்க கூடாதான்னு நீங்க பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது ஓபிஎஸ் உங்களை தவிர்த்துட்டு போனது பிரச்சனைங்கிறீங்களா, இல்ல நீங்க எதை சொல்ல? அவர் கூட இருந்த ஒரு பெரிய அமைப்பே போயிடுச்சுலாங்க. இன்னைக்கு எல்லாம் செதற விட்டு இருக்காங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் அங்க போறாரு, தாவேக்கால இருக்காரு, ஜெயஸ்ரீ பிரபாகரன் சபாநாயகர் ரோட்ல நின்று உடனே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஒருங்கிணைப்பு பேசுவோம்னு சொல்லும்போது ரோட்ல போறவங்கள்ட்ட எல்லாம் நான் பேச முடியாதுன்னாரு. இன்னைக்கு அவர் சபாநாயகர் அந்தஸ்துல இருக்காரு. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அப்போ யார் இது பண்ணுவாங்க? அவரோட சூழ்நிலை நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஆண்டவன் தீர்ப்பு எப்படினாலும் ஒரு ரூட்ல வருது. இது அண்ணன் ஓபிஎஸ் புரிஞ்சுக்கணும். மேல இருக்கிறவங்க நாங்களே, அந்த மேல இருக்கிறவங்க யாரு? சிவி சண்முகம் சொல்லுவார்ல, நீங்க கேட்டீங்க கவர்னருக்கு. நான் கேட்கிறேன் சார், கவர்னர்கிட்ட 108 சீட்டு இருக்குன்னு கொண்டு போய் கொடுக்குறாருல, 113 இருக்குன்னு கொடுக்குறாரு சார். அந்த இது சரியில்லைங்க. நீங்க 113 கொண்டு வந்தா நீங்க 120 காட்டணும். 108 கொண்டு வந்தா நான் பதவி ஏற்கிறேன் ஒரு கவர்னர் சொல்ல மாட்டாரா? அதான் சொல்லலாம் சார். திருப்பி அனுப்பி விட்ட காலங்களும் உண்டு சார். நாங்க கொடுத்த கடிதத்தை கவர்னர் வந்து திருப்பி அனுப்பி விட்டு அந்த கடிதத்தை திருத்தி வாங்கினதும் கடந்த கால வரலாறு இருக்கு. பெரும்பான்மை இருக்குன்னு சொல்றாங்க, பெரும்பான்மையோட கொண்டு வாங்குறதுதானே. அந்த கடந்த கால வரலாறுல சசிகலா அம்மா கொண்டு போய் கொடுத்து எத்தனை தடவை திருப்பி வாங்கினாங்க. அந்த முதலமைச்சரை பண்ண விடாம என்னன்னா கடந்த கால கவர்னருடைய வரலாறு இருக்கு. அப்ப மேல இருந்து காலம் தாழ்த்தப்பட்டதுனாலதான் இந்த குதிரை பேரங்கள்லாம் போச்சு. சரி, அமமுக கட்சிக்காரங்க கவர்னர் தானே கொடுத்தேன்னு சொல்றாங்க ஒரு கடிதம். அந்த கடிதம் எப்படி திரும்பி அன்னைக்கு ராத்திரிக்குள்ள 1 ஹவர்ல ஓடிச்சு. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. நம்ம அதிமுகக்குள்ள வந்தோம். இல்ல நம்ம அதை பேசிட்டோம். இங்க நம்ம பேசணும். எல்லாரும் குதிரை பேரம் தான். சரி, எல்லாமே குதிரை பேரம் தான் நடந்திருக்கு. திமுகவும் குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே. இப்ப நீங்க இந்த அரசின் மீது விமர்சனம் வைக்கிறீங்க, ஆனா திமுக அதான் செஞ்சிருக்கு அப்படிங்கறத அஞ்சல் குழப்பம் சொல்றாரு. உதயநிதி அதையும் சொல்றாரு, நாங்க வெளிநடப்பு பண்ணாலும் நீங்க வெற்றி பெற தான் போறீங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. இன்னைக்கு அவரு தனி மெஜாரிட்டி தான். அப்ப 83 பேர் தான் சார் தேவை. அவர்ட்ட 106 இருந்து சார். அந்த 106 அவருக்கு கை கொடுத்துட்டு நீங்க சைடுல கொடுத்ததெல்லாம் கூட பிரச்சனை இல்லைனாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் தனி மெஜாரிட்டியில தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் வெளிநடப்பு செஞ்சா ஃப்ளோர் டெஸ்ட்ல எத்தனை பேர் ஃப்ளோர்ல இருக்காங்களோ அதை வச்சு நீங்க பார்க்கும்போது வெறும் 83 ஓட்டு தான் அவருக்கு தேவை. அங்க அவர்கிட்ட 106 அதெல்லாம் தள்ளுங்க சார், ஆதரவு எல்லாம் தள்ளிருங்க. இன்னைக்கு அவருக்கு 106 அவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓட்டு வந்து 106. நீங்க சபையில நீங்க கொடுத்தது ஃப்ளோர் டெஸ்ட் பிரகாரம் வாங்கப்பட்டது 83 மெஜாரிட்டி. அவர் யார்கிட்ட இன்னைக்கு பார்த்தா ஆதரவு வாங்கின மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்க வெளியில இருந்து பார்க்க, ஏன்னா உள்ளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, படிக்கும் போதெல்லாம் சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம் சார், நாங்க என்ன சொல்றோம், நீங்க படிக்க ஆதரவு தேவையில்லை. ஆதரவு அது ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்க. ஆதரவு கேட்டு போனாருங்கிறது நீங்க பாக்குறீங்க. நாங்க ஒரு அரசியல் ஆய்வாளரை நாங்க இருந்து பாக்குறது, அவர் அதுல அரசியல் செய்கிறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. திமுக வீட்டுக்கு போறாரு, திமுக தலைவரை பாக்குறாரு, ஒவ்வொரு லீடர்ஸ் தான் பாக்குறாரு, வேற யாரையும் பார்க்கல. அங்க போய் உதயநிதி ஸ்டாலின் பார்க்கல. அப்புறமே நல்லா புரிஞ்சுங்க, யாரெல்லாம் இங்க இதுல இருக்காங்களோ அத்தனை பேரையும் அவரை வந்து மரியாதை நிமித்தமா பார்க்க போறாரு. அங்க இருக்கிற தொண்டர்களை பாருங்க, அங்க இருக்கிற மக்களை பாருங்க. ஒரு ஐஎம்எல் ஆபீஸுக்கு போகும்போது அங்க எவ்வளவு பேர் மக்கள் வராங்க, இவரை பார்க்க வர கூட்டம். இவ்வளவு பெரிய ஒரு ஆளா, இவரையா நம்ம வந்து பார்க்க விடல, இவரையா நம்ம வந்து ஓட்டு கேட்க விடல, இவருக்கா இவ்வளவு சிக்கல்களை உருவாக்குனாங்க, இவருக்கா கரூர்ல இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குறாங்க, அவர் அதெல்லாம் அரசியல் செய்யறாரு. எங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தால் அவரு உங்க வீட்டுக்கு வர்றது மொத்தமும் அரசியல்.
100% சார். அண்ணா வந்து காமராஜரை தேடி போனார்னா அது அரசியல் அன்னைக்கு. இன்னைக்கு விஜய் ஒவ்வொரு தலைவர்களை பார்த்து போனது அரசியல், 100% அரசியல் சார். நீங்க மரியாதை அரசியல் நாகரிகம் இல்லையா? நாகரிகமா இருந்தாலும் விஜயோட அரசியல் இது அரசியல் சார். நீங்க எழுதி வச்சிருங்க. நீங்க இன்னைக்கு கலைச்சு வச்சாலும் அவர் 200 சீட்டுக்கு மேல வர்றதுக்கு அவர் தன்னை ஊக்கப்படுத்துறாரு, இதப்படுத்திக்கிறாரு. திமுக வீட்டுக்கு போறாரு, சீமான பாக்குறாரு, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கேட்கிற எல்லாரும் பாக்குறாரு. இவர் தாவேகாவை கடுமையாக விமர்சிக்காத 2 கட்சி தலைவர்களை இன்று வரை சந்திக்கல. ஒன்று பாஜக, இன்னொன்னு அனைத்து. அது போறாரு, டெல்லி போறாராமா, அப்பாயின்மென்ட் கேட்டிருக்காரா? அது பிரதமரை எடுத்துக்க முடியாத பிரதமரை சந்திக்க பாஜக தலைவர்களை பாஜக தலைவர் போனாரு. கேக்குறேன், இன்னைக்கு ஏதோ வந்து சிவி சண்முகத்தை மட்டும் போய் பார்த்தாரு, விஜய் போய் பார்த்தாரு, எங்களை பார்க்கலன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. 2024 நாங்கள் வந்து மோடி வரணுங்கிறதுக்காக உங்களுக்காக பலாப்பழத்தை தூக்கிட்டு கூட எங்கள் அண்ணன் நின்னாரு. அவரும் கூட்டணியில் இருக்காங்க. கூட இதர கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கும்போது அமித்ஷா ஏங்க ஐடிசி ஹோட்டலில் போய் உட்கார்ந்து இருந்து அண்ணாமலையை மாற்றிக்கிட்டு எதுக்காக போய் எடப்பாடி வீட்டு கதவு திறந்து போய் விருந்து சாப்பிட போனாரு? அப்ப நாங்கள்லாம் எங்களை காட்டியிருக்கலாம்ல. அப்ப தவிர அதை எடப்பாடி பழனிசாமி சொல்லணும், நான் இவங்கள சொல்லணும்ல. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு மட்டும் வந்த அமித்ஷா சரின்னா இன்னைக்கு சிவி சண்முகம் வீட்டுக்கு மட்டும் போன தாவேகா தலைவர் விஜய் செய்தது சரி. அன்னைக்கு அவரை தடுத்தது யாரோ, எந்த கட்சி தலைவரோ அப்படிங்கறத அந்த கட்சி தலைவர் தான் சொல்றாங்க. இல்ல அந்த கட்சி தலைவர் இன்னைக்கு அரசியல் ஒவ்வொருத்தரும் பண்றாங்க சார். இன்னைக்கு வந்துருவோம் அரசியல். நிறைவு கருத்து சுருக்கமா, இந்த 2026 முடிஞ்சு போச்சு சார். எல்லாரோட களமும் 2029 தான். அது பாஜக இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் 2029 அவங்களுக்கு விஜய்க்கு காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. பாஜகவுக்கு யாரோட கூட்டணி தெரியாது, திமுகவுக்கு யாரோட கூட்டணி தெரியாது. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், இப்ப நடக்கிறது சிவி சண்முகத்தை பிரிச்சு கொண்டு போறாங்கல்ல, கூடிய விரைவில் இவர் அண்ணன் சொன்னது போல பாஜக தலைவர் மாற்றப்படுவார், அண்ணாமலை மீண்டும் உதயமாவார், அவரை போய் விஜய் சந்திப்பாருங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன்.